மாதவிடாய்க்கு ஒரு வாரம் முன்பே பெண்களுக்கு மார்புகள்லாம் கனத்துண்டு வலிக்கும். பாவம், சில பேருக்கு ஜுரம் கூட வர மாதிரிக்கா அந்த அளவுக்கு வலி இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் ப்ரெஸ்ட்ரோஜனுடைய அளவு அதிகமாகும். அப்போ அதிகமாகி அது குறைஞ்சி தான் அந்த மென்சஸ் வரும். அதனால மென்சஸ் வரத்துக்கு ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி பெண்கள் ரொம்ப சோர்வாக இருப்பா. சில பெண்கள் கொஞ்சம் அழக்கூட அழுவா, சொல்ல தெரியாமல் கஷ்டப்பட்டுப்பா, இல்லை கோச்சிப்பா. இது உடம்புனுடைய இயற்கையான உபாதை தான் அப்படின்னாலுமே கூட இதை தாங்கிக்கிறதுக்கு நம்ம சில வழிகளை பின்பற்றலாம். அது என்ன அப்படின்னா, மென்சஸ் குளித்து 18 நாட்கள் ஆயிடுத்து அப்படின்ன உடனே பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம நிறுத்திடலாம். காப்பி, டீ, பால், ஆலிஸ் இதெல்லாம் வேணாம். ஆளி விதைகளை சாப்பிட்லாம். கொஞ்சம் ஆளி விதைகளை சாப்பிட்டுட்டு வரலாம். வாழைப்பழங்கள், பப்பாளி பழங்கள், இந்த மாதிரி பழ வகைகளை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 40 நிமிட நேரம் நடக்கணும். நல்லா நடக்கிறது அப்படிங்கிறது அந்த இரத்த ஓட்டத்தை நல்லா அதிகமாக்கி அந்த மாறு வலி, இடுப்பு வலி, கை கால் வலியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும். காத்தால் 11 மணி அளவில் கண்டிப்பாக ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தோடு எடுத்துட்டா இந்த மாதவிடாயினால் வரக்கூடிய அந்த வலிகளெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு மாதமாக அனுபவித்து கழிக்க வேண்டாம். கொஞ்சம் அதெல்லாம் குறைஞ்சி நம்ம நார்மலாக இருப்போம். யாராலையுமே இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு வாய்க்கு சொன்னாலுமே கூட ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதவிடாயின்றது ஒரு தலைவேதனை தான், ஒரு பிரச்சனை தான். இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான சில வழிமுறைகளை கொண்டு நம்ம சமாளிப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி.